பைரவா வாழ்க்கை பசுமையாகட்டு வாழ்வி மகிழ்ச்சி பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ சொர்ணார்ஷ்ண பைரவாய நமக. பைரவ ஆசீர்வாதம். பைரவருடைய அருள், பைரவருடைய சக்தி எல்லாத்துக்கும் கிடைக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நம்ம தென்னக காசி பைரவ திருக்கோவிலில் வரக்கூடிய மார்ச் 22/3/2025 பங்குனி 8 சனிக்கிழமை. சனிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பைரவர் தான். சனி 7.5 சனியிலிருந்து தாக்கத்தை குறைக்கக்கூடியதே பைரவர் தான். இந்த பைரவர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப விசேஷ சக்தி. வரக்கூடிய மார்ச் 22 பங்குனி 8 சனிக்கிழமையில் தேய்பிரை அஷ்டமி. ரொம்ப சக்தியும் சிறப்பும் கூட என்ன அப்படின்னா, சனியில் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி முழு சக்தியும் நம்மளால் எடுத்துக்க முடியும். முழு சக்தியும் கடவுள் பைரவர்கிட்டருந்து ஆசீர்வாதம் பண்ணுவாருங்கிறது ஐதீகம். ஒவ்வொரு அஷ்டமிக்கும் நம்ம தென்னக காசி பைரவ திருக்கோவிலில் பாலபிஷேகம் மிக சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. 2 காலமாக நடந்துகிட்ருக்கு. அதே போல் வரக்கூடிய மார்ச் 22 பங்குனி 8 சனிக்கிழமை காலை 9 மணிக்கு முதல் கால பூஜை ஆரம்பித்து 12 மணிக்கு தீபாராதனை. இந்த முதல் காலத்தில் கவச அலங்காரம். கவசம் அப்படின்னாவே ஒரு தங்கம் போல் ஜொலிக்கக்கூடியது தான் அந்த கவசம். அதை பார்த்தோம்னாவே கோடி நன்மைன்னு சொல்கிறோம். இது காலை கவச அலங்காரத்தில் நடக்கக்கூடிய பாலபிஷேக முதல் காலம் 9 மணிக்கு ஆரம்பித்து 12 மணிக்கு தீபாராதனை. நிறைய பண்ணிகிட்ருக்கீங்க, கலந்துட்டுருக்கீங்க, நிறைய அருள் பெற்றுட்ருக்கீங்க. கண்டிப்பாக இந்த முதல் காலமோ 2ஆம் காலமோ உங்களால் உங்களுடைய டைமுக்கு பண்ணி பைரவருடைய அருள் கிடைக்கும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அதே போல் மாலை 4 மணிக்கு 2ஆம் கால பூஜை ஆரம்பித்து உங்கள் கையாலேயே பாலபிஷேகம். முதல் காலத்துக்கு உங்கள் கையாலேயே பாலபிஷேகம், 2ஆம் காலத்துக்கு உங்கள் கையாலேயே பாலபிஷேகம் சிறப்பாக பண்ணி அந்த பாலபிஷேகம் 4 மணிக்கு ஆரம்பித்து 7:30 மணிக்கு தீபாராதனை. இந்த 7:30 மணிக்கு அபிஷேகம் முடித்து அலங்காரம் முடித்து 7:30 மணிக்கு தீபாராதனை. என்ன இதில் சக்தி அப்படின்னா, ராஜ அலங்காரம். ஒவ்வொரு கோவிலிலையும் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் பண்ணக்கூடிய ராஜ அலங்காரத்தை பார்க்குறது மிகப்பெரிய ஒரு சக்தின்னு சொல்லுவோம். இந்த ராஜ அலங்காரத்தை பார்த்திங்கனாவே மனம் நிறைவும் மன நிம்மதியும் ஆரோக்கியம், அந்த கடவுள் நம்மகிட்ட பேசக்கூடிய நிலையை நம்ம உணர முடியுங்கிறத ராஜ அலங்காரம்னு சொல்கிறோம். ராஜாங்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சக்தி வேணும் அப்படின்னா அந்த ராஜ அலங்காரத்தை பார்க்கணும். அந்த ராஜ அலங்காரம் மாலை 7:30 மணிக்கு தீபாராதனை. கண்டிப்பாக முதல் காலமோ 2ஆம் காலமோ உங்களால் எந்த காலத்தில் முடியுமோ பாலபிஷேகம் பண்ணி தீபாராதனை பார்த்து பைரவருடைய அருள் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். திரும்பவும் தேதியை ஞாபகப்படுத்துகிறேன். மார்ச் 22/3/2025 சனிக்கிழமை பங்குனி 8 சனி. 7.5 சனி பிடிச்சவங்களில் பைரவர் கெட்டியாக பிடிச்சிக்குங்க. இந்த பைரவர் கெட்டியாக பிடிச்சிட்டோம் அப்படின்னம்னா தாக்கத்திலிருந்து குறைக்கலாம். 7.5 சனியிலிருந்து தாக்கத்திலிருந்து நம்மளை குறைக்கலாம். அப்போது அந்த சுவாமிக்கு குளிர்விடக்கூடிய பாலபிஷேகம் பண்ணுறதுனால எந்த நெகட்டிவும் உங்கள்கிட்ட கிட்ட வராது. நமக்கு ஒரு கவசம், நமக்கு ஒரு வளையம் போட்டு பாதுகாக்கக்கூடியதான் இந்த அஷ்டமி அபிஷேகம் அலங்கார தீபாராதனை பார்க்குறது விசேஷம்னு சொல்கிறோம். கண்டிப்பாக கலந்து பைரவருடைய அருள் கிடைக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓம் ஸ்ரீ சொர்ணார்ஷ்ண பைரவாய நமக. பைரவ ஆசீர்வாதம்.